இந்தியாவின் பொருளாதாரம் செத்துப்போய் விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆணவமாக தெரிவித்துள்ள கருத்து நம் நாட்டினரை காயப்படுத்தி கோபப்படுத்தி உள்ள நிலையில்தான் டொனால்டு ட்ரம்பிற்கு மறைமுகமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். நம் நாட்டின் பொருளாதாரம் செத்து போகவில்லை, விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாற உள்ளது என்று வாரணாசி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 25% வரியை விதித்துள்ளார். வரி விதிப்பை தடுக்கும் வகையில் அமெரிக்காவுடன் நம் நாட்டு தூதர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதில் எந்தவிதமான உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. இதனால் வரும் 7ஆம் தேதி முதல் 25% வரியை நடைமுறைக்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். இந்த வரி விதிப்புக்கு முக்கிய காரணம் நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கும் வர்த்தகம் மற்றும் நட்புதான் என்று டொனால்டு ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். நம் நாடு தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது. இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுப்பதாக டொனால்டு ட்ரம்ப் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்த தடையை மீறி ரஷ்யாவிடம் ஆயுதம், எண்ணெய், கேஸ் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து நம் நாடு வாங்கி வருகிறது, இறக்குமதி செய்து வருகிறது. ட்ரம்பை கோபமாக்கிய நிலையில் நமக்கு அதிக வரி விதித்துள்ளார். அது மட்டுமின்றி ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் கவலை இல்லை, 2 நாடுகளின் பொருளாதாரமும் செத்துவிட்டது, அவர்கள் இன்னும் இணைந்து அந்த பொருளாதாரத்தை நாசமாக்கட்டும் என்று வன்மத்தை கக்கியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். இந்நிலையில்தான் ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியாவின் பொருளாதாரம் செத்துப்போய் விட்டது என்று பேசிய டொனால்டு ட்ரம்புக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய போது, உலக அளவில் நிச்சயமற்ற தன்மை நிலவி வருகிறது, அனைத்து நாடுகளும் தங்களின் தனிப்பட்ட நலன்களில் கவனம் செலுத்தி வருகின்றன, இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகிறது என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதனால்தான் இந்தியா தனது பொருளாதார நலன்களை பொறுத்தவரை மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மத்திய அரசு நாட்டின் நலனுக்காக முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறது. நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம் நாடு உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுவதை பார்க்க விரும்புகின்றனர். இதனால் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு சுதேசி பொருட்களுக்கான தீர்மானத்தை ஊக்குவிக்க வேண்டும். இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வாங்குவோம் என்ற முடிவுக்கு வர வேண்டும். உள்ளூர் பொருட்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் மூலம் இந்தியாவின் பொருளாதாரம் செத்துப்போய் விட்டது என்று கூறி டொனால்டு ட்ரம்புக்கு மறைமுகமாக மோடி பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியாவின் பொருளாதாரம் செத்து போகவில்லை, விரைவில் உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகிறது என்பதை ட்ரம்புக்கு மோடி நினைவுபடுத்தி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் பொருளாதார வார்த்தை போர் ஏற்பட்டுள்ளது, பனிப்போர் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் 2வது முறையாக டொனால்டு ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளால் அமெரிக்க நாட்டு மக்களும் உலக நாட்டு மக்களும் மிக மிக அதிக அளவில் அதிருப்தி அடைந்து உள்ளனர். குறிப்பாக அவருடைய நடவடிக்கையால் பல்வேறு நாடுகளில் இருந்து கல்வி நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் பல்வேறு நிமித்தமாக அமெரிக்காவில் தங்கி இருந்த வெளிநாட்டினரை அதாவது வெளியேற்றிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் சென்றவர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அவருடைய செயல்பாட்டை, காட்டு மிராண்டி தனமான செயல்பாட்டை கண்டித்து அமெரிக்காவில் உள்ள மக்களும்
உலக நாடுகளில் உள்ள மக்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், அமெரிக்க அதிபராக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அமெரிக்கா உள்பட உலக நாட்டு மக்கள் அதிபருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஏன் ஒரு படி மேலே சொல்ல வேண்டுமென்றால், அமெரிக்கா அதிபராக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று அந்த பொறுப்புக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எலன் மஸ்க் தான் காரணமாக இருந்தார். தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்குக்கும் இடையே கருத்து வேறுபாடு, பனிப்போர் ஏற்பட்டுவிட்டது. இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைச்சரவையில் இருந்து எலன் மஸ்க் வெளியேறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கி இனி வரும் காலங்களில் தேர்தலை சந்திக்க உள்ளதாக எலன் மஸ்க் தெரிவித்துள்ளார். அந்த அளவிற்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருங்கிய நண்பராக இருந்த எலன் மஸ்கே ட்ரம்பினுடைய செயல்பாட்டை வெறுத்துள்ளார், மறுத்துள்ளார். அப்படி என்றால் இந்தியாவின் பொருளாதாரத்தை குறை சொல்லக்கூடிய அந்த தகுதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவின் பொருளாதாரம் என்பது உலக நாடுகளில் தற்போது 4வது இடத்தில் இருக்கின்றது. அடுத்து 3வது இடத்தில் விரைவில் செல்ல போகின்றது. சில ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் உலக அளவில் முதல் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ உலக நாட்டை எடுத்துக்கொண்டால் மனித வளத்திலும் இந்தியா முதலிடம், பொருளாதார வளத்திலும் இந்தியா முதலிடம் என்ற அந்தஸ்தை சில ஆண்டுகளில் இந்தியா பதிவு செய்ய போகின்றது. இன்னொன்றை எடுத்துக்கொண்டால் உலகில் 195 நாடுகள் உள்ளது. இந்த 195 நாடுகளினுடைய அதிபர்கள், பிரதமர்களுடைய மக்களுடன் அணுகுமுறை, மக்களுக்கான சேவை, மக்கள் விரும்பிய தலைவர்கள் யார் என்ற ஒரு கருத்து கணிப்பை அமெரிக்க நாட்டை சேர்ந்த தி மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் நடத்தியது. அந்த கருத்து கணிப்பில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகின் முதல் பாராட்டத்தக்க செல்வாக்கு மிக்க தலைவராக இடம் பிடித்துள்ளார். அதாவது டாப்பஸ்ட் லீடர் யாருன்னா உலகில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்க நாட்டை சேர்ந்த தி மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அமெரிக்க நாட்டை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் 8வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். இது 100% உண்மை. ஏனென்றால் அந்த அமெரிக்கா நாட்டை சேர்ந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அந்த நாட்டு அதிபர் முதல் இடத்துக்கு வரவில்லை. இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல் இடத்துக்கு வந்துள்ளார். அப்படி என்றால் இந்தியாவை குறை சொல்வதற்கு அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்தியா தற்போது அனைத்து வகையிலும், மனித வளத்திலும், இயற்கை வளத்திலும், ஏன் பொருளாதார வளத்திலும், வேலை வாய்ப்பிலும், கல்வியிலும், மருத்துவத்திலும், தொழில்நுட்பத்திலும், அறிவியலிலும், அனைத்து துறைகளிலும், தனிநபர் வருமானத்திலும் எல்லாமே வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. விரைவில் இந்தியா உலகின் முதல் பொருளாதார வல்லரசு நாடாக வரப்போகின்றது. மனித வளத்தில், அதாவது மக்கள் தொகையில் இந்தியா தற்போது சைனாவை பின்னுக்கு தள்ளிவிட்டது. 142 கோடி மக்களை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.